அமுதா இது? கஷ்டப்பட்டு போட்ட கோலம் இப்படி மொத்தமா கலைஞ்சு போச்சே. ஷோ, கலர் கோலம் கண்ணீர் ஓ சாரி சாரி சாரி, தண்ணீர் கோலமா மாறிடுச்சா? நீயும் வருஷம் கோலம் போடுற. உன் வாழ்க்கை கோலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அந்த ஐயர் சொல்லிட்டு போனாரு. இப்ப அவர் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாரு? நீ ஒண்ணு கவனிச்சியா? எல்லாரும் தண்ணி தெளிச்சுதான் கோலம் போடுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு நீ கோலம் போட்டதுல தண்ணி தெளிச்சிட்டேன். எப்படி இருக்கு? பூக்கோலம் மா கோலம் மாதிரி இது நீர்கோலம். நான் கண்டுபிடிச்சது. வாய்ப்பு கிடைச்சா நீ வரைஞ்ச கோலத்தை மட்டும் இல்லடி, உன் வாழ்க்கை கோலத்தையும் இந்த ரஞ்சனி அழிச்சு காட்டுவா. வரட்டா? இது கோவில், தெய்வம் இருக்கிற இடம். மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் இங்க வரணும். அப்படியா? அப்படித்தான். உன்ன மாதிரி வெட்டுவேன், குத்துவேன், கலப்பேன், ஒழிப்பேங்கிற எண்ணத்தோட வரக்கூடாது. சரிங்க. நீ எப்படியோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட்லீஸ்ட் இந்த பிறந்த நாள்ல இருந்தாவது நல்லவளா மாறு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Anjani. Happy birthday to you. Thank you. Many more happy returns of the day. என்னடி இருக்கு இதுல? அது சஸ்பென்ஸ். ரஞ்சினி, நீ வீட்ல போய் பிரிச்சு பாரு. ஷூர். இது வரைக்கும் நான் செலிப்ரேட் பண்ண எல்லா பர்த்டேயும் விட இந்த பர்த்டே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. Thank you. Thank you. Thank you. அதே சந்தோஷத்தோட இவளோட டவுட்டையும் கிளியர் பண்ணிடு. என்ன? இல்ல ரஞ்சினி, உன் பர்த்டே அன்னைக்கு அமுதாவோட பர்த்டேவும் வருதா? அதனால அமுதா பர்த்டே அன்னைக்கு வீம்புக்காக உன்னோட பர்த்டேயும் மாத்தி வச்சுக்கிட்டியோன்னு நினைச்சேன். நான் எதுக்கு மாத்திக்கணும்? புலிய பார்த்து பூனைதா சூடு போட்டுக்கும். நான் எதுக்கு அவளுக்காக என் பர்த்டேவை மாத்திக்கணும்? இன்னும் கேட்டா அவ பிறந்த அன்னைக்கு நான் பிறந்ததுக்காக ரொம்பவே வெக்கப்படுறேன். வெறும் ஸ்வீட் தானா? என்ன அப்படி கேட்டுட்ட? ஈவினிங் எல்லாரையும் நான் ட்ரீட் கூட்டு போறேன். சாரி 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 சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? வேற என்ன பண்ணணும்? நீ மிதிச்சு என் செருப்பு அழுக்காயிடுச்சு. உன் துப்பட்டாவை எடுத்து செருப்பத்தோட. ஏன் துப்பட்டா அழுக்காயிடுமே? ஓ, என் செருப்பு அழுக்காகலாம், உன் துப்பட்டா அழுக்காக கூடாதா? தொட. தொட. ஏய், என்ன தொடைக்கிற? போ, பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா தொட. எழுந்துரு. என்ன பாக்குற? தொட. பாத்து. அமுதாவோட உயிர் தோழி எவ்வளவு அழகா தொடைக்கிற பாத்தியா? அந்த அமுதாவுக்கு நான் கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு எப்படி இருக்கு? அந்த அமுதாவுக்கு நான் கொடுக்கிற பிறந்த நாள் பரிசு எப்படி இருக்கு? வாங்க சார், பாருங்க சார், பாருங்க இவ பண்ற அட்டூழியத்தை பாருங்க. என்னமா ரஞ்சனி, படிச்ச பொண்ணு பண்ற காரியமா இது? இல்ல சார், சும்மா விளையாட்டுக்கு. எது விளையாட்டு?
உன் பணக்கார திமிர காட்டுறதுதான் விளையாட்டா? ஏய், நீ குறுக்க பேசாத. நீ குறுக்க பேசாத. நான் ஒருத்தி மட்டும் இவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணல சார். இந்த காலேஜ்ல இருக்கிற நிறைய பேர் இவ டெய்லி அவமானப்படுத்திட்டு தான் இருக்கா. இங்க இவ பேர் என்ன தெரியுமா சார்? திமிர் ராணி. இந்த பட்டத்தை வாங்கதான் இந்த காலேஜுக்கு படிக்க வந்தியா? சார், பேசாதம்மா. இந்த காலேஜ் மொத்தத்தையும் உங்க ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து கிளீன் பண்ண சொல்றேன்னு அன்னைக்கே சொன்ன பொண்ணு தானே நீ? இந்த பொண்ணை செருப்பை துடைக்க வச்சு கொடுமை பண்ணிருக்கியே, இது எவ்வளவு பெரிய வன்முறைக்கு சமம் தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான்னு உனக்கு தெரியுமா? வலிய வார்த்தையில சொன்னா புரியாது, அனுபவிச்சா தான் புரியும். உன்னை 2 நாளைக்கு காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்றேன். வீட்டுல உட்காந்து எதுக்காக தண்டனை கொடுத்தாங்கன்னு நிதானமா யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். சார், சார், வேற வழி இல்ல. உனக்கு இதுதான் சரியான தண்டனை. 48 மணி நேரம் வீட்ல உட்காந்து நல்லா யோசிச்சுட்டு வா. நீ திரும்பி வர்றது பெரிய விஷயம் இல்ல, திருந்தி வர்றதுதான் முக்கியம். திருந்தி வா. வாடி. திருந்தி வா. திருந்தி வா. கதவு தரடி. என் வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டியா நீ? அப்பா உன்னை கொஞ்சம் கை மாறி படுத்து வச்சிருக்க. கதவு தரடி. திறக்க மாட்டேமா, திறக்க மாட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ரோஜா இப்பதான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஏண்டி எல்லாரோட வெறுப்பையும் கொட்டிக்கிற? இது பாருமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அப்புறம் நான் இங்கே தூக்கு போட்டு செத்துருவேன். போ. என்னங்க கொஞ்சம் வாங்க. என்னாச்சு? கதவு திறக்க மாட்டேங்கிற பாருங்க. இங்க கொஞ்சம் நவுரு. ரஞ்சினி, 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 அப்பா வந்திருக்கேன், கதவை தர்றா. இத பார், எதுவா இருந்தாலும் வெளியில வந்து பேசிக்கலாம், முதல்ல நீ கதவை தர. என்னம்மா உன் பிரச்சனை? இங்க பாருங்க, காலேஜ்ல இவ கூட படிக்கிற பொண்ணு இவ செருப்பு தெரியாம மிதிச்சிட்டாளாம். அதுக்கு அவ துப்பட்டாவை எடுத்து துடைக்க சொல்லிருக்காளாம். ஏங்க இவ இப்படி இருக்கா? இது எப்படி உனக்கு தெரியும்? ரோஜா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. பிரின்சிபால் கோவப்பட்டு இவள 2 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். வந்ததுல இருந்து கதவை மூடிட்டு உள்ளே இருக்காங்க, வெளியவே வர மாட்டேங்கிறா. நீ முதல்ல வெளியில வா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், முதல்ல நீ வெளியில வாமா. என்ன தனியா இருக்க விடுங்க. என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. சரி, அவ குணம் தான் உனக்கு தெரியல. அவ வரும்போது கீழே வருவா, நீ வா. என்னங்க இது? ஒரு வயசு பொண்ணு கதவு மூடிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. பின்ன என்ன பண்ண சொல்ற? அப்படியே அவ குணம் தான் உனக்கு தெரியல. நீ வா, வான்னு சொல்றல, வா. இவ ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போயிட்டு வரதுக்குள்ள என் அடிவயிறே கலங்கி போகுது. ஏமா, என்னாச்சு? என்ன ஆச்சா? உனக்கு எதுக்கடி இந்த பெரிய எடுத்து பொல்லாப்பல்லா? எவ செருப்பையோ எவ்வளோ தொடச்சிட்டு போறா, நீ எதுக்கடி நடுவுல பூந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்க நீ பேசுறது. அதுக்காக கண்ணெதிர ஒரு அணியா நடந்தா கேட்க கூடாதுங்கிறியா? ஆளை பாறேன். ஏன் அந்த காலேஜ்லயே உங்க மகளுக்கு மட்டும்தான் கொட்டை பார்க்க அளவுக்கு கண்ணு இருக்கா? மத்தவங்க எல்லாரும் என்ன கண்ணை மூடிக்கிட்டா இருக்காங்க? என் பொண்ணு என்ன மாதிரி நியாயத்தையே பாக்குறவா? இங்க பாருங்க, ஏற்கனவே அவ போற வழி சரியில்லை, இதுல நீங்க வேற அவளை உசுப்பேத்திட்டு இருக்கீங்களா? அவ ரொம்ப பணக்கார பொண்ணுன்னு இவளே சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீங்க இவளுக்கு ஆதரவா பேசுற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா அவளுக்கு ஆதரவா பேசினா, ஐயோ ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு எனக்கு தாங்க பயமா இருக்கு. என்னம்மா, என்ன ஆபத்து வரும்? ஏண்டி, நீ இந்த பேப்பர்ல வர செய்தி எதுவுமே படிக்கிறது இல்லையாடி? கையில காசு இருக்கிறவன் கண்டதையும் செய்வாண்டி. ஏதாவது ஒரு ரவுடியை ரெடி பண்ணி உன் மூஞ்சில ஆசிட் கீசிட் ஊத்திட்டா, ஐயோ. அம்மா, நீ ஓவரா கற்பனை பண்ணிட்டு போற. நீ ஒரு பொண்ணா இருக்கறனாலதான் உனக்கு எந்த பயமும் இல்ல. என்ன மாதிரி 2 பொண்ணை பெத்த அம்மாவா இருந்து நினைச்சு பாரு,
அப்பதாண்டி உனக்கு ஏன் கஷ்டம் என்னன்னு தெரியும். அக்கா உனக்கு எதுக்குக்கா இந்த வேண்டாத வேலை? 2 பேரும் ஆர்வமா இருக்கிற பொண்ணை அடக்க பார்க்காதீங்க. சும்மா இருக்கிற பொண்ணு இப்படி உசுப்பேத்தி விடுறதே நீங்கதான். ஐயோ, பொண்ணுக்கு இந்த உலகத்துல எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு குடுக்கறதுன்னு சொல்லி கொடுக்காம அப்படியே உண்மை ஊறுகாய வாங்கும், நியாயம் நிலத்தை வாங்கும்னு ஏன் ஏன் இப்படி ஏட்டி போட்டியா பேசிட்டு இருக்கீங்க? காசு பணத்துக்கு வளைஞ்சு கொடுக்குறவன் மனுஷனா இருக்கவே தகுதி இல்லாதவன். என் பொண்ணுங்க ஏழ்மையில இருந்தாலும் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அமுதா அப்படி இருக்கா, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு உங்க மகளை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க, தோசை போட்டு கொண்டு வரேன். அம்மா சொல்றதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. அவ எப்போதும் அப்படிதான் பேசுவா. அவ குணம் உனக்கு தெரியாதா? ரஞ்சினி, அப்பா, இந்த புடவையில எப்படி இருக்கேன்? தேவதை மாதிரி இருக்கம்மா. என்னம்மா நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ புடவையில மாறின மாதிரி உன் மனசும் மாறினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மாறிட்டேம்மா. நிஜமாவா? இதுக்காக நான் வேண்டாத தெய்வம் இல்லம்மா. இரு, வெளி உலகத்துக்கு தான் நான் மாறிட்டேன். அந்த அமுதாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் பழைய ரஞ்சினி தான். அந்த அமுதாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் பழைய ரஞ்சினி தான். என்ன கஷ்டப்படுத்தினால அதுக்கு பதிலா அவ வேதனைப்படுவா. காலேஜ்ல ஒரு தேவதை மாதிரி கலக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன செல்லா காசாக்கிட்டா, அவமானப்படுத்திட்டா. அதுக்கு பதில் அவ காலா காலத்துக்கும் அந்த காலேஜ் பக்கமே திரும்ப கூடாது. என்னடி இது? இப்பதாண்டி உங்க அப்பா கிட்ட சொல்லி நிறுத்துறியா? நிறுத்து. இந்த நாள் அந்த அமுதாவுக்கு ரொம்பவே முக்கியமான நாள். இன்னைக்கு அவளுக்கு ஏற்படுத்த போற அவமானத்தால அவ நொறுங்கி போவா. இந்த நாள் அவ மறக்கவே மாட்டான், மறக்க விட மாட்டேன். வரேன்பா. ஏய் நில்லடி ரஞ்சனி. என்னங்க இது? இவ ஏதாவது பிரச்சனை பண்ண போய் இவ பக்கமே பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? என் பொண்ணு தூக்கு மேடைக்கே போனாலும் அவளை காப்பாத்த என்னால முடியும். ஏண்டி ரோஜா, ரஞ்சனிக்கு காலேஜ்ல 2 நாள் சஸ்பென்ஷன் கொடுத்திருந்தாங்க. 2 நாள் முடிஞ்சிருச்சு. ரஞ்சனி இன்னைக்கு காலேஜ்க்கு வருவாளா மாட்டாளா? அவ வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன? ஏய், நீ ரஞ்சனியோட ஃப்ரெண்டா இல்ல எனிமியா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நாங்கெல்லாம் ரஞ்சனியோட ஃப்ரெண்டுன்னு காலேஜ் பூரா தெரியும். அதே மாதிரி சுகந்தி அமுதாவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ ஃப்ரெண்டா எனிமியான்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குதே. அப்படி புரியாத புதிரா இருக்கிறவதான் ரோஜா. என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சினி காலேஜ்க்கு வர மாட்டா. ஹே, ரஞ்சினி வந்துட்டு இருக்காடி. என்னங்கடி எல்லாரும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? 2 நாள் உன்னை பார்க்கல, அதனாலதான். 2 நாள் கழிச்சு வந்தாலும் புடவையில மிரட்டலா தான் வந்திருக்க. இவ டீசெண்டா சொல்றாடி, நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். பொண்ணுங்க நாங்களே ஆசைப்படுற அளவுக்கு செம செக்ஸியா வந்திருக்க. மாடர்ன் ட்ரெஸ்லயும் கலக்கலா இருக்க, சாரிலயும் கலக்கலா இருக்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் அமையாதுரி. ஏய், போதும் போதும். சரி, நிஜமா சொல்லுங்க, நான் திரும்பி இந்த காலேஜுக்கு வருவேன்னு நீங்களா எதிர்பார்த்தீங்களா? சான்ஸே இல்ல.
நீ வருவேன்னு நாங்க யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பரவாயில்லடி, எல்லாத்தையும் மறந்துட்டு காலேஜ்க்கு வந்துட்டியே. இல்லடி, இதுக்கு மேல அந்த அமுதா எதையுமே மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமாண்டி, அடிப்பட்ட பாம்பா திரும்பி வந்திருக்கேன். இனி அவளை கொத்து கொத்துன்னு கொத்த போறேன். என்ன கேட்டா இந்த பழி வாங்குற என்னெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவேன். பின்ன அவளை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஆமாண்டி, ரோஜா சொல்றதுதான் கரெக்ட். என் ரத்தம் கொதிச்சு போய் வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த அமுதா இந்த காலேஜை விட்டு அழுதுகிட்டே போகணும், அவமானப்பட்டும் போகணும். அந்த மாதிரி போறவ அப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது. ஏய், ஒரு ஒரேல ஒரு கத்தி தான் இருக்கணும். இதுக்கு மேல இந்த காலேஜ்ல எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும். ஏய், வாடி. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. வான்னு சொல்றேன்ல, வா. போற வேகத்தை பார்த்தா ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டா போல இருக்கு. இன்னைக்கு நிச்சயமா ஏதோ ஏட கொடுமை நடக்கலாம் போது. ஏய், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? திருடணுமா? எதுக்காக என்ன திருட சொல்ற? நான் உன்னை திருட சொல்லல. அந்த அமுதாவுக்கு திருட்டு பட்டம் கிடைக்கணுங்கிறதுக்காக உன்னை உதவி பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். வேண்டாம் ரஞ்சினி, இதெல்லாம் தப்பு. ஷோ, இது தப்பு இல்ல. என் தகுதி தராதரம் தெரியாம என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பாரு. அதுக்கு அவ தலை குனிஞ்சு நிக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். இல்ல ரஞ்சினி, விளையாட்டு விபரீதமா போயிடுச்சுன்னா அமுதாவோட எதிர்காலமே பாழாயிடும். இப்ப சொன்ன பாத்தியா? அவ எதிர்காலம் பாழா போகணும். அதான் அதான் எனக்கு வேணும். ஏண்டா என்ன பகச்சோன்னு அவ ஒவ்வொரு நாளும் துடிக்கணும். நான் நினைச்சா எங்க வேணாலும் நிறுத்துவேன்னு அவளுக்கு தெரியணும். அத நினைச்சு நினைச்சு அவ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் எனக்கு வேணும். போ. ஏய், என்ன யோசிக்கிறியா? இல்ல ரஞ்சினி, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட வந்து நிப்பல்ல, அப்போ நானும் யோசிப்பேன். வேண்டாம் ரஞ்சினி, நான் போறேன். குட். என்னையா திமிர் ராணின்னு சொல்ற? உன்னை திருட்டு ராணி ஆக்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இவங்க செல்போன் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ்ல இருக்கும்போது செக் பண்ணா டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு தான் இப்போ உங்களை செக் பண்றோம். உங்க பேக் எல்லாம் செக் பண்ணலாமா? ஷூர் சார், தாராளமா Please, செக் madam. பண்ணுங்க. வச்சுட்டேன். திருடி என்ற பட்டத்தை அமுதா தாங்குவாளா?